வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கு நாங்கள் வட்டிலப்பம் என்னென்னு செய்கிறோன்னு சொல்லி பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள் கித்துல் பனங்கட்டி. இதுதான் இந்த பனங்கட்டி தான். இதை நான் கரெக்ட் ரஞ்சில் ஒரு 5 வச்சுக்கிறேன். இது 250 கிராம். மற்றது தேங்காய் பால். இது 450 மில்லி லிட்டர். நல்லா திக்கான தேங்காய் பால் எடுங்கோ. நான் இன்றைக்கான பெட்டி பால் தான் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 5 முட்டை. இது நாட்டுக்கோழி முட்டை தான் இதுக்கு நல்லது. மற்றது கருவாவும் ஏலக்காவும் கொஞ்சம் வறுத்து போட்டு அரைச்சி வச்சுக்கிறேன். மற்றது கொஞ்சம் உப்பு, மற்றது வெனிலா எசன்ஸ். நீங்கள் உங்களுக்கு கருவா வாசம் பிடிக்காதாக்கள் தனியாக ஏலக்காயும் போடலாம். ஆனால் கருவாவும் கொஞ்சம் சேர்த்து போட்டால் நல்லா இருக்கும். இப்போ வாங்க இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் இதுக்கு போட்ட கித்துல் பனங்கட்டிக்க இந்த எடுத்து வச்ச பாலையும் தண்டுவோம் விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கரையுங்க. அதான் நான் அந்த கரெக்ட் வாங்கிறதால ஒரு 5 இருக்கிறேன். நல்லா கரையை வச்சுவாமண்டு உடன் தேங்காய் பாலில் செய்கிறார்கள். புளிஞ்சு போட்டு நல்லா முதல் பால் எடுங்க. திக்கான முதல் பாலை இப்போ நல்லா கரைப்போம். ஒரு கட்டியும் இல்லாமல் வடிவாக கரைக்க வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இது நல்லா கரைச்சி எடுத்துட்டேன். ஒட்டு கட்டியும் இல்லாமல் கரைச்சிடுங்கோ. இப்போ நாங்கள் வேறு ஒரு சட்டியில் இந்த எடுத்து வச்ச முட்டையை உடைச்சி போடுவோம். 5 முட்டையும் இப்போ நாங்கள் இந்த முட்டை எல்லாத்தையும் நல்லா கலப்போம். ஒன்றோடு ஒன்று நல்லா வடிவாக சேர வேணும். எல்லாம் ஒரு மெல்லிசா நுரை வர மட்டும் அடிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி ஓரளவுக்கு நுரை வந்தால் நீங்கள் இதை அடித்தது காணும். நாங்கள் அந்த எடுத்து வச்ச பாலுக்குள்ளே முட்டையை விடுவோம். இதுக்கு எல்லாத்தையும் விட்டுட்டு இப்போ நாங்கள் அரைச்சி வச்ச ஏலக்காயை வறுத்து அரைச்சி வச்ச ஏலக்காயும் கருவாவையும் இதுக்கு போடுவோம். போட்டு கொஞ்சம் உப்பு, ஒரு சொட்டு அந்த இனிப்பு எடுத்து காட்டுறதுக்காக ஒரு கொஞ்சம் உப்பு, மற்றும் கொஞ்சம் வெனிலா எசன்ஸ் ஒரு கொஞ்சம், எல்லாத்தையும் ஒன்றா கலக்குவோம். இப்போ நான் இந்த சட்டிக்குள்ள தான் ஸ்டீமரில் வச்சு அவிக்க போகிறேன். நான் அதுக்கு எண்ணெய் பூசி வச்சுருக்கிறேன். சைட்டுக்கு இருந்தால் ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சம் எண்ணெய் பூசி இருக்கிறேன். இதை நாங்கள் இந்த கரைச்சி வச்ச எல்லாத்தையும் வடித்து தான் ஊற்றணும். ஏன்னா அந்த கருப்பட்டிக்குள்ள சில இவ்வளோ தூசுகள் அப்படி எதுவுமே இருக்கும் கரைக்க. அதுக்காக இதுக்கு வடிக்கணும். இதுக்கு நான் இப்போ வடித்து விட போகிறேன்.
இப்போ பார்த்தீங்கன்னா நான் அதுக்கு வடித்து விட்டுட்டேன். நீங்கள் எந்த சட்டியில் வைக்கிறீங்களோ அதுக்கு இங்கே இவ்வளோ இடம் விட்டு வைங்க. என்னோட இது அவியாக பொங்கி வரும். அதுக்காக ஃபுல்லாக வைக்காதீங்க. ஒரு இவ்வளோ இடம் விட்டுட்டு வைங்க. இதை நாங்களே நீ ஒரு அலுமினியம் ஃபைலால் மூடுவோம். நீங்கள் இது அலுமினியம் ஃபைல் இல்லாட்டி இந்த இதுக்கு அளவான தட்டு இருந்தாலும் அதால் மூடிட்டு வைக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இங்கே இந்த ஸ்டீமருக்குள்ளே அப்படியே வச்சுருக்கிறேன். நீங்கள் ஸ்டீமர் இல்லாதாக்கள் ஒரு சட்டிக்கு தண்ணியை வச்சுட்டும் இந்த இது தட்டிகள் நனியாமலுக்கு அதை முயரமாக அதை வச்சுட்டும் வைக்கலாம். இப்போ நான் இதை அப்படியே ஸ்டீமரில் வைக்க போகிறேன். இப்போ நான் இதுக்கு வச்சுட்டேன். சரியாக ஒரு 20 நிமிஷம் ஒரு மீடியம் ஹீட்டில் வைப்பேன். ஒரு 20 நிமிஷத்தால் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக 40 நிமிஷம் பிடிச்சிருக்குது இந்த வட்டலப்பம் அவிக்கிறாக்கு. இப்போ நான் அந்த கோப்பையில் அதை எடுத்து கவுட்டு வச்சுருக்கிறேன். இந்த இப்படி ஓட்டையாக வேற வேணும். அப்போ தான் இது பார்த்தீங்கன்னா நீங்களுடைய கத்தியால் அது குத்தி பார்த்தீங்கன்னா அந்த கத்தியில் ஒட்டாமல் வந்துட்டு தாண்டா அவிஞ்சிட்டு தாண்டா எடுத்தேன். இது இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அவிஞ்சிட்டுது. அது நான் குத்தி காட்டுறேன். கொஞ்சம் ஆற வச்சுட்டு சாப்பிட்டா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். நல்ல சுவையான வட்டலப்பம் ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.